நடிகர் விஜய் வந்து சினிமாக்காரன் சார். சினிமாவில் நடிக்கிற சினிமா வாழ்க்கை வேற, நிஜ வாழ்க்கை வேற சார். சினிமாவில் அவர் வந்து டூப் போட்டு நடிக்கலாம், இங்கே டூப் போட்டு நடிக்க முடியாது. இந்த முறை நம்ம திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டால், ஒரு தெலுங்கு பேசும் கட்சியை வீட்டுக்கு அனுப்பித்து விட்டால், தமிழர்கள் நமக்குள் 1000 அண்ணன் தம்பி சண்டைகள் இருக்கலாம், தீர்த்துக் கொள்ளலாம். கனிமொழி நாடாரே இல்லை. கனிமொழி நாடார் என்றால் கருணாநிதி நாடாரா? நாளைக்கு அரசியல் தேதி அறிவித்த பிறகு கட்சி ஆரம்பித்து இந்த நடைமுறைக்கு கொண்டு வராது. திமுக இருக்கிற நாடார் வேட்பாளர்களுக்கு பற்றி உங்களோட கருத்து? வணக்கம் சார். வணக்கம். மலர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் EM சீனிவாசன். இந்த தேர்தல் 2026 நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க சார்? நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான காரணம் சொல்லுங்கள் சார். நிறைய காரணம் சொல்லலாம் சார். தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது பல நல்ல மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தார். இந்த 5 ஆண்டு காலங்கள் வரிகளும் ஏற்றப்பட்டது. மக்கள் மீது அனைத்து சுமைகளாக தாங்கப்பட்டது. மக்கள் நிம்மதியாக இல்லை. ஒரு சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை. மக்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் வருது. சரிங்க சார். இப்போ நீங்கள் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க? நாடார்கள் நாங்கள் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது சொல்கிற காரணம், முதன்மையான காரணம், கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே பெருந்தலைவரை மிகவும் இழிவாக பேசி அதற்கு கண்டிக்காத தமிழக முதல்வர் நேற்று விருதுநகர் பெரிய காமராஜர் மண் என்று சொல்கிறார். அவருக்கு வெக்கமாக இல்லையா சொல்வதற்கு? பெருந்தலைவர் எவ்வளவோ ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர், தேசிய தலைவர், பெருந்தலைவர். அவரை திமுகவை சேர்ந்த ஆர் ராசா, திருச்சி சிவா, இன்னட்டு திமுக ஆதரவாளர் யூடியூபர் முக்தார் வரை இன்று வரை அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை, ஒரு கண்டனமும் இல்லை திமுக அரசிடமிருந்து. அதனால் ஒட்டுமொத்தமாக நாடா சமுதாயமும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்ற முடிவில் நாங்கள் இருக்கிறோம். ஐயா, இப்போ கனிமொழி அவர்களை நாடார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கனிமொழி நாடாரே இல்லை. கனிமொழி நாடார் என்றால் கருணாநிதி நாடாரா? அப்போ அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன ஐயா? கனிமொழி ஒரு பசுத்தோல் போத்திய புலி. மக்களை ஏமாற்றுவதற்காக, தூத்துக்குடி மக்களை ஏமாற்றுவதற்காக நாடார் என்னும் ஒரு போர்வையில் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். திமுகவில் இருக்கிற நாடார் வேட்பாளர்களுக்கு பற்றி உங்களோட கருத்து? சார், நாடார் வேட்பாளர்கள் அனைவருக்குமே எங்களோட ஆதரவு உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம், பெருந்தலைவர் இழிவாக பேசும்போது எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எந்த அமைச்சர்களும் அவர்களை கேள்வியே கேட்கவில்லை. அவர்களை திமுக அந்த பெருந்தலைவர் இழிவாக பேசிய நபர்களை கண்டிக்கவும் இல்லை. இது எங்கள் நாடா சமுதாயத்திற்கு பெரும் வருத்தமாக இருந்தது. ஐயா, இப்போ நிறைய சீமான் சார் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. நிறைய பேர் அவரை நாடார்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சீபா ஆதித்யநாத் அவர்கள் தொடங்கிய நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து நடத்துவது எங்களுக்கெல்லாம் பெருமைதான். இந்த தேர்தலில் நாங்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அனைத்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் நாம் தமிழர்கள் தொண்டர்களும் இந்த முறை அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த முறை நம்ம திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டால், ஒரு தெலுங்கு பேசும் கட்சியை வீட்டுக்கு அனுப்பித்து விட்டால், தமிழர்கள் நமக்குள் 1000 அண்ணன் தம்பி சண்டைகள் இருக்கலாம், தீர்த்துக் கொள்ளலாம். முதலில் நம் எதிரி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அண்ணன் அவர்கள் இந்த திமுக வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை நீங்களும் செய்யுங்கள், நாங்களும் செய்கிறோம். எங்கள் அண்ணனுக்கு என்றுமே வாழ்த்துக்கள் தான். நீங்கள் நாடாவின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் அண்ணன் அவர்களுக்கு. உலகெங்கும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. நாடார் சமுதாயத்தில் நிறைய விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்களும் அவங்க வீட்டு குழந்தைங்களும் அவங்க அம்மா அப்பாட்ட விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதுக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புறீங்க? சார், நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட்டால் இந்த முறை வீணாக தான் ஓட்டு செல்லும். இன்னும் விஜய் இன்னும் தயார் நிலைக்கே, இன்னும் அரசியல் நிலைக்கும் வரவில்லை. வெளியே பொதுமக்கள் சந்திக்கவே இன்னும் வரவில்லை. பனையூர் பங்களா விட்டு வெளியே வரவில்லை. அவரை நம்பி வாக்களித்து விட்டு இளைஞர்கள் மீண்டும் எப்படி அவரை திமுக வீட்டுக்கு அனுப்புவது? இப்போ அவர் மூச்சுக்கு 300 பேர் சொல்வது திமுக வீட்டுக்கு அனுப்ப எதிரியே எங்களுக்கு திமுக தான் என்று. எங்களுக்கும் தமிழருக்கு எதிரியே திமுக தான். அதனால் விஜய் ரசிகர்களும் இந்த முறை
தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஓட்டு போட்டு திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலையை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நடிகர் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் சும்மா அல்லுது. சார், எடப்பாடி கிட்ட வரவங்க வந்து ஓட்டு போட வராங்க. விஜய் கிட்ட நடிகரை பார்த்து போட்டோ எடுக்க, செல்ஃபி எடுக்க வராங்க. கண்ணாடியில் பால் பாக்கெட் தூக்கி அடிக்கிறாங்க. ஓகேவா? இன்னும் இந்த மக்களை வந்து அவர் வந்து இன்னும் நடிகராக இன்னும் கட்டுக்கோப்பாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றால் தன் சார்ந்த ஒரு ரசிகர்கள் கூட்டத்தையும் சரி அதை அரசியல் கட்சியாக மாற்றும் போது ஒரு கட்டுக்கோப்பாக மிலிட்டரி மாதிரி அதை கொண்டு வரணும். இராணுவ கட்டுப்பாடோடு இன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தார் அரசியல் அதிமுகவை இன்றும் இராணுவ கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளை. இன்னும் விஜய்கிட்ட கட்டுக்கோப்பான ரசிகர்களே இன்னும் கட்டுக்குள்ளே வரல. இன்னும் ஒரு போக்கிரித்தனமாக தான் இருக்கிறது. விஜய் நடிகர் போக்கிரி நடிகர்னா போக்கிரி நடிகர் விஜய் தான். நடிகர் விஜய் வந்து சினிமாக்காரன் சார். சினிமாவில் நடிக்கிறோம். சினிமா வாழ்க்கை வேற, நிஜ வாழ்க்கை வேற சார். சினிமாவில் அவர் வந்து டூப் போட்டு நடிக்கலாம். இங்கே டூப் போட்டு நடிக்க முடியாது. இங்கே ஒரிஜினாலிட்டியாக வெளியே வரணும். அங்கே டூப்பு மேலே கீழே குதிப்பான். இங்கே ஒரிஜினாலிட்டியாக மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திச்சு மக்கள் பிரச்சனை பேசணும். இதுக்கு டூப்பு போட முடியாது விஜய்க்கு. விஜய் நடிகர்லாம் சினிமா இன்னைக்கு அரசியலில் வந்து ஜெயிக்க முடியாத காரணம் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டோட சூழ்நிலை. நம்ம புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சின்னம்மா பற்றி நினைக்கிறேன்னா அவங்க அரசியலில் ஒரு அரசியலில் வந்து கடந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இனிமேல் அரசியல் வாழ்க்கையே கிடையாது. சின்னம்மா அவங்க நிறைய வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்காங்க. அவங்க எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 0% அவங்க ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம். அவங்களுக்கான முக்குளத்தோர் ஓட்டு கிடைக்கும்ல. உங்களை மாதிரியே அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான அதுக்காக தான் டிடிவி வந்து நம்ம டிடிவி தினகரன் வந்து நம்ம கூட்டணியில் இருக்காப்புல. முக்குளத்தோர் ஓட்டு, தேவ சமுதாய ஓட்டு அனைத்துமே பெரும்பான்மை வைத்திருக்கக்கூடியவர் அண்ணன் டிடிவி அவர்கள் தான். அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் அண்ணனும் தம்பி பங்காளி சண்டை என்று சொல்லி இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். இதுக்கப்புறம் வந்து சின்னம்மா வந்து கட்சி ஆரம்பித்து திருப்பி தொண்டனை சந்திச்சு இதெல்லாம் வந்து நடக்காத காரியம். நடக்காது. சபைக்கு வந்து ஒத்து வராது. சின்னம்மா காலம் கடந்து சென்று விட்டார்கள். இந்த அரசியல் கட்சிகளை அவர்கள் தொடங்கி இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பெங்களூரிலிருந்து வந்த பிறகு இந்த அரசியலை தொடங்கி இருக்கணும். டிடிவி அவர்களை கூப்பிட்டு கட்சியெல்லாம் கலைத்து விட்டு ஒன்றாக இருந்து அவர் கட்சி ஆரம்பித்திருந்தால் இன்று பலமாக இருந்து விடுவார். நாளைக்கு அரசியல் தேதி அறிவித்த பிறகு கட்சி ஆரம்பித்து இது நடைமுறைக்கு ஒத்து வராது. ஜான் பாண்டியன் நம்ம கூட்டணியில் இருக்காங்க. அவங்க சார்ந்த சமுதாயத்தினர்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. தென் மாவட்டத்தில் எங்களுக்குள் ஜாதிய வேறுபாடே கிடையாது. அனைத்து சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கும். வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் வந்து அடைவோம் என்று கொள்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே அண்ணன் தம்பியாக இருக்கும். இந்த சில ஒரு தீய சக்திகளால் தான் எங்களை பிரித்து சூழ்ச்சி செய்கிறார்கள். நாங்கள் தென் மாவட்டத்தில் அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒற்றுமையாக ஒரே நிகழ்ச்சியாக அனைத்து சமுதாய மக்களும் முன்னேற வேண்டும், தென் மாவட்டம் முன்னேற வேண்டும் என்றுதான் அனைவரும் கோரிக்கையும் அனைவரும் பாடுபடுவதும் அதுக்காக தான். அதிமுக நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு என்ன செய்யும்னு நினைக்கிறீங்கய்யா? எங்கள் சமுதாயத்திற்கும் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்லது செய்யும் என்ற எண்ணத்தில் நாங்கள் முழு ஆதரவை தெரிவிக்கிறோம். என்ன மாதிரியான நல்லது செய்யும் ஐயா? நாங்கள் எடப்பாடி அவர்களை சந்திக்கும் போது ஒரு 11 அம்ச கோரிக்கைகளை வைத்தோம். நாடா சமுதாய தேவையான கோரிக்கை அனைத்தும் ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி தருவதாக சொல்லியிருக்கிறார். அதுல 1-2 இப்போதைக்கு சொல்ல முடியுமா ஐயா? சென்னை விமான நிலையத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு முழு உருவச் சிலை வைப்பதாக சொன்னோம். அதற்காக மத்திய அரசிடம் நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சிவந்தி ஆயத்தினால் பெயர் சூட்ட வேண்டும், அவர்கள் சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னோம். அதை நிறைவேற்றி தருகிறார். மத்திய அரசிடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். இதை எங்களுக்கு பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சர்க்கரைக்கு ரேஷன் கடைகளில் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டிகளை விநியோகம் செய்யும் திட்டத்தை கொண்டு வருவார் என்று எங்கள் பனை சார்ந்த எங்கள் தொழிலாளர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார் என்ற காரணத்தினால் இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம். சரிங்க, நாடார் மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாடார்கள் அனைவரும் ஒற்றுமையாக கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். ஒருவரும் நம் தொழில்களை விட்டுவிட்டு 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி நமது தேசிய ஜனநாயக கடமையை அனைவரும் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும். திமுக எதிராக வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து நம் வாக்குகளை செலுத்துவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம்.